உலக தமிழர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது. அதன் மூலமாக மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. அதற்கு கூட அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் தனித்து நின்றது, பானை சின்னத்தில் நின்றது, தன்னுடைய சொந்த சின்னத்தில் நின்றது, தன்னுடைய சொந்த கட்சி அடையாளத்திலே நின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் கூட தன்னுடைய பலத்தை நிரூபிக்கின்ற வகையிலே, தன்னுடைய கட்சி அங்கீகாரத்தை பெறுகின்ற வகையிலே தனித்து நின்றார்கள். தங்களுடைய சொந்த கட்சியின் சின்னத்தில் நின்றார்கள், வெற்றி பெற்றார்கள். மாநில கட்சியாக அந்தஸ்தையும் பெற்றுவிட்டார்கள். அவர்களுடைய தனித்த அங்கீகாரத்தை தக்க வைக்கிறார்கள் என்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை. அதனுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கவே இல்லை. அதன் அங்கீகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலக்க வேண்டும், கலந்துவிட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரே இருக்கக்கூடாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். தலித்துக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேரடியாக கலந்து விட வேண்டுமே தவிர, தலித்துக்கள் தங்களுடைய அரசியலுக்காக தங்களுடைய அரசியலை தாங்களே தீர்மானித்துக் கொள்கின்ற இடத்துல இருக்கக்கூடாது என்ற விடயத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்கிறது. தலித்துக்களுக்காக போராடுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தலித்துக்கள் மத்தியிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் விருப்பமாக இருக்கிறது. அதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள். இது அண்ணன் திருமாவளவனுக்கு விளங்கவே இல்லை. அவர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறார். அதை தனக்கு பெருமையாக நினைக்கிறார். அதன் மூலமாக தலித்துக்களுக்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏதோ ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக, ஒரு சீட்டு 2 சீட்டை பெற்றுவிட்டால் ஒட்டுமொத்தமாக தலித்துக்கள் விடுதலை பெற்றுவிட்டார்கள் என்ற வகையிலே அண்ணன் திருமாவளவனும் தலித்துக்களும் நினைக்கிறார்கள். அது தவறு. அண்ணன் திருமாவளவனுடைய பார்வையிலே பார்த்தால் கூட தலித் அரசியல் என்று சொல்கிறார். அந்த தலித்து மக்கள் என்று அவர் அழைக்கிறார். ஆனால் நாங்கள் அவர்களை தமிழர்களாக பார்க்கிறோம். ஒரு சாதி பிரிவினருக்காக அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாதி பிரிவினர் தமிழர்களாக இருக்கிறார்கள். தமிழர்களாக இருக்கின்றபடியினால் வெளியிலிருந்து பார்க்கின்ற தமிழ் தேசியவாதிகள் அண்ணன் திருமாவளவன் தமிழர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார், தமிழர்களுக்குள் ஒரு பிரிவினருக்காக போராடி கொண்டிருக்கிறார், அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தானே தவிர தாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறொருவரால் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் வரலாறுகளிலே தாழ்ந்தவர்களாக இல்லை, அவர்கள் ஆதி தமிழ் குடியைச் சேர்ந்தவர்கள், எங்களுடைய ஆதி தமிழ் குடிகள் என்று தமிழ் தேசியவாதிகள் சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் தலித்துக்களாக பார்க்கிறார்கள், தலித் அரசியலை முன்னெடுக்கிறார்கள். தலித் அரசியலை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால்தான் சரியாக முன்னெடுக்க முடியும் என்று அண்ணன் திருமாவளவன் நம்புகிறார். அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்கள் தலித்து அரசியல் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் தமிழர்கள் நாங்கள் பார்க்கின்ற விதத்திலே தமிழர்களுக்காகத்தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். தலித்து அரசியல் என்று சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பது அந்த தலித் அரசியலுக்கான சரியான இடத்தை கொடுத்து விடாது. திராவிடம் என்ற சொல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் படுத்த தொடங்கியது 70 ஆண்டுகளாகத்தான். இந்த 70 ஆண்டு காலமாக இவர்கள் சாதிய ஒழிப்புக்காக போராடி இருக்கிறார்களாம். மன்னிய விடுதலை, பெண்ணிய விடுதலைக்காக போராடி இருக்கிறார்களாம். இந்த போராடிய லட்சணமெல்லாம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய நிலைமையை இன்றைய நிலையிலே நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்தால் தெரியும். சாதி ஒழிப்பு நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. மன்னிய விடுதலை, பெண்ணிய விடுதலை எல்லாம் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. சாதிய ஒழிப்புகளை செய்துவிடவே கூடாது என்பதிலே திட்டமிட்ட வகையில் செயலாற்றி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் அவர்கள் சாதி பார்த்து தன் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இவர்கள் தங்களுடைய சுயலாப அரசியல் தேவைகளுக்காக சாதிகளை பயன்படுத்துகிறார்கள். ஒரு சாதியையும் இன்னொரு சாதியையும் கிடாச்சண்டைகளை வளர்த்து விடுவதை போன்று கொம்பு செய்து விடுகிறார்கள், வளர்த்து விடுகிறார்கள், மோத விடுகிறார்கள். ஒரு சாதியையும் இன்னொரு சாதியையும் மோதவிட்டு அவர்கள் அதிலே ஆதாயம் பார்க்கிறார்கள். அதற்குத்தான் அவர்களுக்கு இந்த சாதி பயன்படுகிறது. அதனால் இவர்கள் சாதியை வைத்துக்கொண்டு வளர்த்து விடுகிறார்கள். சாதியை அவர்கள் அழிக்கவில்லை, அவர்கள் தங்களுக்கு தடவி வளர்க்கிறார்கள். தங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக, தேவைகளுக்காக, சாதி தேவை என்பதற்காக தடவி சாதியை வளர்க்கிறார்கள். மேம்போக்காக மேடைகளிலே, பொது மேடைகளிலே இவர்கள் முழங்குகிறார்கள். நாங்கள் 50 ஆண்டு காலமாக, 70 ஆண்டு காலமாக சாதியை ஒழித்து விட்டோம். சாதி ஒழிப்புக்காகத்தான் திராவிடம் என்ற ஒரு சொல்லை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. மன்னிய விடுதலை, பெண்ணிய விடுதலைக்காகத்தான் இங்கு திராவிடமே நிலை ஊன்றி இருக்கிறது, நிலைத்திருக்கிறது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி இந்த மண்ணுக்கு தேவையில்லை. திராவிடமே போதுமே, திராவிட முன்னேற்ற கழகம் போதும் தானே. தலித்துக்களுக்கு இயல்பான அரசியலை செய்கின்றது, தலித்து விடுதலைக்காக பொங்கி முழங்குவது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட அரசியல் கட்சிகளும் தான் என்று அவர்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்கிறார்கள். அவர்களோடு இவர் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து விட்டால் தலித்துக்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்றுவிடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் சேர்த்து வைத்திருப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அணைத்துக் கொள்வது திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். இறுக்கி அனைத்து எலும்புகளை நொறுக்கி கொண்டு விடுவதற்காகத்தான், விடுதலை சிறுத்தைகளை அழித்து விடுவதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளை தங்கள் கூட்டணிக்குள்ளே வைத்திருக்கிறது. நிச்சயமாக அண்ணன் திருமாவளவனுடைய காலத்துக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி இருக்காது, இந்த பேரே இருக்காது. அவர்கள் திராவிடத்தோடு கரைந்து விடுவார்கள் அல்லது கரைக்கப்பட்டு விடுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை உள்ளிழுத்துக் கொள்ளும்.
தலித்துக்களுக்காக இயங்குகின்ற கட்சி என்ற அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி இருக்காது. அதை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்து கொண்டு வருகிறது. இந்த தேர்தலில் கூட நீங்கள் ஏன் தனித்து பானை சின்னத்தில் நிற்க வேண்டும், நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கலாம் என்று சொல்லி மிரட்டி இருக்கிறார்கள். வெளிப்படையாக இவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை போன்று செயற்பட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே இவர்கள் அந்த கட்சியை மிரட்டுவார்கள். அந்த கட்சியை தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு பேசுவதைப் போலவே மிரட்டுவார்கள். அது நாகரிகமாக மிரட்டுவார்கள். நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கலாமே, உங்களுக்கென்ற தனித்து சின்னம் தேவையே இல்லையே. உதயசூரியனோடு நீங்கள் இரண்டரை கலந்து விடுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இரண்டரை கலந்து விடுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் தனித்து வேறு இருந்தால் திமுக கூட்டணிக்கு பலமிழந்ததாக போய்விடும். அதனால் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டால் கட்சியை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கலந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். சிறு சிறு கட்சிகளை கலைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரைந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சிறு சிறு கட்சிகளாக இருந்தால் அது திராவிடத்துக்கு பலமில்லாமல் போய்விடும். நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தனி கட்சியாக நிற்கக்கூட தேவையில்லை, ஒன்றாக இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கலந்து கரைந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களுக்காக போராடும். ஒட்டுமொத்தமாக திராவிடர்கள் தூக்கி பிடிக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் தமிழர்கள் தான் திராவிடர்கள், அதனால் தமிழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் நம்பித்தான் அவர்களோடு ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒரு சீட்டுக்காகவும் 2 சீட்டுக்காகவும். அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு தனித்த பாதையில் பயணித்தால் அவருடைய கட்சி நிலைக்கும். நிச்சயமாக அவர்கள் சொல்லுகின்றபடி பார்த்தால் வெள்ளும் ஜனநாயகம், அரசியல் அங்கீகாரம், அதற்கு பிறகு அதிகாரத்தை பிடிப்பது, அந்த பாதையிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதிகாரத்தை பிடிக்கலாம். தனக்கென்ற தனித்த ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு வருகின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருப்பதுதான் மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஒரு அவநம்பிக்கையாக மக்களுக்கு அது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்த ஒரு கட்சி எப்படி ஊழல் இல்லாத கட்சியாக இருக்க முடியும், எப்படி ஒரு நீதியான கட்சி நேர்மையான கட்சியாக இருக்க முடியும் என்று மக்கள் கேட்கிறார்கள், பொதுவெளியிலே கேட்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே ஊழல் செய்த கூட்டணி தான் என்று சொல்லி பொதுவெளியிலே மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அந்த பழி தேவையா என்று நாங்கள் தாழ்மையாக கருத்தை முன்வைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களுக்கான கட்சி என்று நாங்கள் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழினத்துக்குள்ளே ஒரு குறும்பிரிவுக்காக, ஒரு சிறு பிரிவுக்காக போராடுகின்ற கட்சி. இவர்கள் தலித் அரசியல் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அவர்களை தமிழராக பார்க்கிறோம். தமிழர்களில் ஒரு சிறு பிரிவிற்காக போராடுகின்ற ஒரு கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அவர்கள் தமிழ் தேசியவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை எப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் அவர்கள் தமிழ் தேசியம் தான் பேசினார்கள். மேடைக்கு மேடை தமிழ் தேசியத்தை முழங்கினார்கள். மேடைக்கு மேடை அவர்கள் தமிழ் தேசிய பிரச்சாரம் செய்துதான் தங்கள் கட்சியை வளர்த்தார்கள். இப்போதுதான் அவர்கள் பாதை தடுமாறி, வழி மாறி திராவிடத்திற்கு போய் சங்கமித்திருக்கிறார்கள், கலந்திருக்கிறார்களே தவிர இன்னும் அவர்கள் கரைந்து விடவில்லை. அவர்களை கரைக்கின்ற வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்போதுமே விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை தனித்து இயங்கவே விடமாட்டார்கள். இப்போது கலந்திருக்கிறீர்கள், ஒரு நாள் நிச்சயமாக நீங்கள் கரைந்து விடுவீர்கள். அது அண்ணன் திருமாவளவனுடைய காலத்தில் நடக்காவிட்டால் கூட அவருடைய காலத்திற்கு பிற்பாடு விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியே இருக்காது. அண்ணன் திருமாவளவனுக்கு பிறகு 2ஆம் கட்ட தலைவர் என்று சொல்லி அந்த கட்சியில் எவருமே இல்லையே, வளர்ந்து வந்ததாக எவருமே இல்லையே. அண்ணன் திருமாவளவன் அளவிற்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே இல்லை. அண்ணன் திருமாவளவன் அவர்களை அடையாளம் காட்டவும் இல்லை. அதனால் அண்ணன் திருமாவளவனுடைய காலத்துக்கு பிறகு அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் மௌனிக்கப்படும், மழுங்கடிக்கப்படும் என்பதுதான் உண்மை. அதை திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு செய்யும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் இருக்கின்ற போதே, இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போதே, அவர்களுடைய பார்வையின்படி தலித்துக்களுக்காக மிக தீவிரமான கள அரசியலை அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற போதே அவர்களுக்கு எதிராக நாகை திருவள்ளுவனை வளர்த்து விடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் திருமாவளவன் இருக்கின்ற போதே திருமாவளவனுக்கு எதிராக ஒரு கட்சியை உருவாக்கி நாகை திருவள்ளுவனை வளர்த்து விடுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவளவனுடைய காலத்துக்கு பிறகு அந்த கட்சியை வைத்திருக்குமா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. நீங்களும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அண்ணன் திருமாவளவன் இருக்கின்ற வரைக்கும் தான் விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி இருக்கும். இப்போதே அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே போய்விட்டது. நிச்சயமாக அதை அவர்கள் கரைக்க பார்ப்பார்கள். இப்போது கலந்திருக்கிறது, அதை அவர்கள் கரைத்து விடுவார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் இருந்து வெளியே வருவதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நிரந்தர அரசியல் தீர்வாக இருக்கும். அவர்கள் தனித்து பயணிக்க வேண்டும், அவர்கள் மக்களுக்காக களமாட வேண்டும், அவர்கள் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும். முதலமைச்சர் இருக்கையிலே அண்ணன் திருமாவளவன் அமர வேண்டும் என்ற எண்ணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து தனித்து இயங்க வேண்டும். தமிழ் தேசியவாதிகளாக அவர்கள் இயங்க வேண்டும். பின்னாளில் உருவாகப் போகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அவர்கள் பலமாக இருக்க வேண்டும். தமிழர்கள் தமிழ் தேசிய பாதையிலே சென்றால்தான் தமிழ் தேசியத்திற்கு வலுவாக இருக்கும். அவர்கள் தமிழர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் அவர்கள் வர வேண்டும். அவர்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். திராவிடத்துக்குள் போய் கலந்து கரைந்து விட்டால் அது தமிழர்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது. அதனால் தமிழர்கள் எந்த விதமான நன்மை அடையப் போவதும் இல்லை. திராவிடம் என்ற கூடாரம் தாழ்த்தப்பட்ட மக்களை தமிழர்களாக பார்க்காது, ஆதி தமிழ் குடிகளாக பார்க்காது. அது அவர்களை தலித்துக்களாகத்தான் பார்க்கும். இன்னும் தலித்துக்களாகத்தான் அவர்களை வைத்திருக்கும். அதற்கு அண்ணன் திருமாவளவனும் இசைந்து கொடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. நீங்கள் தலித்துக்கள் என்ற ஒரு போர்வைக்குள் போர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். அது திராவிடத்தால் போர்த்தப்பட்ட போர்வை. அந்த போர்வையை கலட்டி எறிந்துவிட்டு தமிழர்களாக வெளியே வாருங்கள், தமிழ் தேசிய பாதையிலே பயணியுங்கள்.
நீங்கள் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தால் தான் உங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். தமிழர்களாக நாங்கள் ஒன்றிணைந்தால் தான் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள முடியும். முதலமைச்சர் கதிரையிலே சுழற்சி முறையாக கூட நீங்கள் சாதிகளாக பிரிந்திருந்தால் கூட பரவாயில்லை, சுழற்சி முறையாக கூட ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் இருக்கையிலே இடம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தமிழர்களாக ஒன்று திரள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நீங்கள் மாற வேண்டும். ஒரு கூட்டணியாக நீங்கள் இருந்தால்தான், தமிழர்களுக்குரிய கூட்டணியாக நீங்கள் இருந்தால்தான் தமிழ்நாட்டை வென்றெடுக்க முடியும். தமிழர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்து தமிழர்களை ஆட்சி செய்ய முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக திராவிடர்களிடம் அடிமையாகத்தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அடிமையாகத்தான் கட்சியை நடத்தி கொண்டிருக்க வேண்டி வரும். மக்களையும் அப்படித்தான் வைத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை உணர்ந்து தங்களுடைய பாதையை தனித்த பாதையாக தீர்மானிக்க வேண்டும், தமிழ் தேசிய பாதையாக தீர்மானிக்க வேண்டும்.